இப்ப எதுக்குடா அவளையே பாத்துட்டு இருக்க? அவளுக்கு நாம நடிக்கிறோம்னு தெரிஞ்சிட போது. பாவம், ரொம்ப ஃபீல் பண்றா. அப்பவா நானே சொல்லிடுறேன், நாங்க டிராமா தான் பண்ணிட்டு இருக்கோம், உண்மையாவே நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லன்னு. இந்த பைத்தியக்காரன் உன்னதான் லவ் பண்றான்னு சொல்லிடுறேன். ஐயோ, அப்படி மட்டும் சொல்லிட்டனா மொத்தமும் கெட்டு போயிரும். அப்புறம் கடைசி வரைக்கும் அவ என்ன லவ் பண்றன்னு சொல்லவே மாட்டா. தெரியுதுல, அப்ப அவளே பாத்துட்டு இருக்காம கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண. அது ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, அவளும் உன்னை டீப்பா லவ் பண்றா. ஆனா அத உன்கிட்ட ஏன் சொல்ல தயங்குறான்னு தெரியல. பிரச்சனையே அதான். நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவன் மனசுல இருக்கிறது வெளியே வரவே மாட்டேங்குது. உன்னை லவ் பண்றா, ஆனா நீ அத சொல்லியும் அவ அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறா. அப்படின்னா அவ எதுக்கோ பயப்படுறான்னு நினைக்கிறேன். என் ஆசை, கனவு, லட்சியம், ஏன் என் வாழ்க்கையை நான் யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படிப்பட்ட என் அம்மாவை திடீர்னு பார்த்த சந்தோஷம் ஒரு பக்கம், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அவளுக்கு என்ன பயம்? ஒருவேளை அவ என்கிட்ட லவ் சொன்னா நான் என்ன சொல்லுவேன்னு கூட அவ பயப்படலாம். ஆனா நான் தான் அவளுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் வேற எதுக்கு பயப்படணும்? அப்போ கன்ஃபார்ம். என்ன கன்ஃபார்ம்? உன்கிட்ட தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அவ உடனே லவ் சொன்னா நீ சும்மா இருக்க மாட்ட. அயலி என்னதான் ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிட்டாலும் ரொம்ப இன்னசென்ட். நீ அவளுக்கு லவ் டார்ச்சர் கொடுத்து ஏதாவது சேட்டை பண்ணுவ. அவளால அத சமாளிக்க முடியாது. அத தெரிஞ்சுதான் அவ எதுவுமே சொல்லாம இருக்கா. ஹலோ, என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஒன்னும் அவ்வளவு மோசமான ஆள்லாம் கிடையாது. நீ வேணும்னா அவகிட்டே என்ன பத்தி கேட்டு பாரு, சொல்லுவா. அப்ப இரு, நான் போய் கேட்டு வரேன். இரு இரு இரு, எங்க போற? அவ இதுக்கும் பதில் சொல்ல மாட்டா, உன்னையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவா. அப்ப என்னதான் பண்றது? அவ பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதானே நம்மளால நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும்.